நான் ஆசிரியர் பி. அம்பிகை பாகன் கதைக்கின்றேன். அதாவது திறமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை 2025க்கு தயாராகும் மாணவர்களின் உள்ளார்ந்த ஆற்றல்களை, திறமைகளை வெளிக்காட்டும் வகையில் வகுப்பில் நான் கற்பிக்கின்ற, அதாவது தினசரி காலையில் 5 மணியிலிருந்து 5:30 வரை கற்பிக்கின்ற வகுப்புகளில், அதாவது விடியற்காலை 5லிருந்து 5:30, இப்போ விடுமுறை காலத்தில் 5:30, 6 இருந்தாலும் வகுப்பு நேரம் 5லிருந்து 5:30 வரை. அந்த அதிகாலை வேளை நித்திரை முழித்து எழுந்து கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வருகின்ற மாணவர்கள் வகுப்பில் இந்த லீசா எனும் மாணவி மிக சிறந்த திறமைசாலியாக இருக்கின்றார். அதேபோல் பலர் இருக்கலாம், சிலர் இளமறை காயாக வெளிப்படாமலும் இருக்கலாம். அவர்களை எல்லாம் வெளிக்காட்டுவதற்காக நான் ஒரு புதிய நடைமுறையை ஆரம்பித்தேன். அது சிறப்பாக வெற்றியளித்து கொண்டிருக்கின்றது. அதாவது நான் வகுப்பில் தினசரி என்னுடைய நுண்ணறிவு பயிற்சிகள், 37 நுண்ணறிவு பயிற்சிகள் எனும் பயிற்சி தாள்களில் இருந்து 3 வினாக்களை விளக்கம் அளிப்பேன். அந்த விளக்கத்தை விளங்கி கொண்டு மாணவர்கள் தங்கள் சுய மொழியில், சுய விளக்கத்தில், அதாவது நான் கூறுகிறது அப்படியே கூறுவதே இல்லை, தாங்கள் விளங்கி கொண்டதை அப்படியே விளக்கும் வகையில் வினாக்களுக்கு விடையளிப்பது பழக்கம். அந்த வகையில் இன்று நான் வழங்கப்பட்ட முதலாவது வினாத்தாளின் 3வது வினாவுக்கு லீசா எனும் மாணவி மிக அருமையாக விடையளித்திருக்கிறார். அவரை பாராட்டுகின்றேன். அவ பற்றிய விவரம்: பாத்திமா லீசா அல் ஹிலால் வித்தியாலயத்திலே சாய்ந்த மருது கல்வி கற்கின்றார் என்பதை கூறிக்கொண்டு அவருடைய விளக்கத்தை பார்ப்போம். நன்றி.